அன்பார்ந்த மக்களே வணக்கம். பாருங்க பனம்பழம் இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் பனந்தோப்பில் போய் ஓடி பொறுக்கி பசிக்கு எடுத்து நாங்கள் சாப்பிட்ருக்குறோம். அது இன்றைக்கி ஒரு அபூர்வமாக எனக்கு கிடச்சிது. அதனால் இதை எடுத்து நான் எல்லாம் பாருங்க எல்லாம் சாப்பிட்டு வச்சுருக்கிறேன். இதை சாப்பிட்டு இன்னும் பழம் சாப்பிட்டா தான் தெரியும் அதனுடைய ருசி. எடுத்துச்சுன்னா அப்படியே வச்சு பார்த்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் உங்களுக்கு தெரியாது. சாப்பிட தான் டேஸ்ட் அதிகம் போடுறாங்க. அந்த நார் பிடிச்சி கடிச்சு மென்று சாப்பிடலாம். இப்போ மட்டும் காப்பி போட்டு பிடிச்சிக்கோம். நம்ம 3 பேரும் இப்போ காப்பி பிடிச்சிக்கிட்டா நீ இப்போ ரசிக்கிறியா? நிறைய பேர் ரசிக்கிறாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. யாரும் ரசிக்கிறதுக்குலாம் நான் இதை எடுக்கல. என்னுடைய பழைய நினைவு. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இப்படிலாம் எங்களுக்கு செல்ஃபோன் இல்லைன்னா அன்றைக்கி நாங்கள் இந்த மாதிரி எடுத்து போட்டு காமிச்சிருப்போம். அதனால் இவங்க நிறைய பேர் சாப்பிட்றாங்களா சாப்பிடலையா எனக்கு தெரியாது. நான் சாப்பிட்ருக்கேன், நான் சாப்பிட்றேன், அவ்வளோதான். நன்றி மக்களே. நல்லா பார்த்துக்கங்க பனங்கொட்டை எப்படி சாப்பிட்டுக்கிறேன். இந்த கவுண்டமணி செந்தில் பார்த்து பனங்கொட்டை தலையா அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த மாதிரி இருக்கா தலை. இது என்ன சடலாம் பண்ணி இருக்கோம் நாங்கள் அதை உட்காந்துக்கிட்டு ரசித்து விளையாடும் போது. நன்றி, வணக்கம்.